அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது. தடங்கல்கள் ஏற்படலாம். அதனால் எந்த இடத்துக்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்வது சிறப்பு. அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களை உதவி தேவைப்படலாம். நாள் சுமார் தான். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மறதி அதிகமாக இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் விரயங்கள் ஏற்புடைய நாள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பெருமைக்குரிய நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். அதே போல் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு வேலையை செய்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாள் அருமை. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நன்மையான நாள். உடல் ஆரோக்கியப்பெறும். பிடித்த உணவுகளை நீங்கள் உண்ணலாம். உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதாவது பயங்கள் உங்களை வாட்டும். வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேற்றி செல்ல போகிறேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகள் இடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். கோபம் அதிகமாக வரும். அதனால் மன அமைதி தேவை. கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. பரிசு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உள்ளமும் அதே போல் மகிழும். இந்த மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு இருப்பதால் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் அதாவது சந்திராசனம் இருப்பதால் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.